இப்போ அடிக்கடி ஆஸ்திரேலியா வேற போறோம் நடுவுல இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லா டைப்ல ஆஸ்திரேலியாவோட அட்மாஸ்பியரே எங்களுக்கு இருக்கு. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள், விஜய் திவஸ், அதாவது வெற்றி திருநாள். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துல பாகிஸ்தானோடு வென்று நாம் பங்களாதேஷ் என்ற ஒரு தனி நாடை உருவாக்கினோம். அதனுடைய ஆனிவர்சரி இன்று. அனைவருக்கும், இந்திய மக்கள் அனைவருக்கும் வெற்றி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று நம்மோட டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த், வணக்கம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த வார் 1971 வார் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் வார். இது குறித்து மக்களுக்கு பரவலாக தெரிந்த ஒரு சில கருத்துக்கள் என்னன்னா, 1971ஆம் ஆண்டு நடந்த யுத்தத்துல பாகிஸ்தானுடைய 93,000 வீரர்கள் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தனர். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா லார்ஜஸ்ட் எவர் மிலிட்டரி சரண்டர். இவ்வளவு பெரிய ராணுவ இன்னொரு ராணுவத்துக்கிட்ட சரணடைஞ்சது இதுதான் மிகப்பெரிய ஒரு சரண்டராக பார்க்கப்படுது. ஒரு ஹிஸ்டாரிக்கான வின். இதை தாண்டி நிறைய இதுக்கு பின்னாடி கதைகள், அதாவது நிறைய பேருடைய உயிர் தியாகங்கள் இருக்கும். நிறைய பேருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி மூவ்ஸ், இந்தியாவுடைய பல ஜெனரல்ஸ், ஆர்மி ஜெனரல், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆர்மி ஸ்டாஃப், நிறைய பேருடைய தியாகங்கள் இருக்கும். இது குறித்து ஒரு சில தகவல்கள், மக்களுக்கு தெரியாத தகவல்கள் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இது ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி. எப்போது வேணாலும் 1971 வார் பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது டாக்குமெண்டட் எவிடன்ஸாக நம்ம சப்மிட் பண்ண நினைக்கிறேன் சார். உங்களுடைய முதல் கட்ட கருத்தை நான் 2 விஷயங்கள் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த சண்டையை ஈஸ்ட் பாகிஸ்தான் கண்ணோட்டத்திலிருந்து நிறைய பேர் பார்த்திருக்காங்க, இதை பத்தி பேசியிருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை முன்வைத்திருக்கார்கள். ஆனால் இந்த சண்டை வெறும் ஈஸ்ட் பாகிஸ்தான் மட்டும் நடக்கவில்லை. அதாவது பங்களாதேஷ் லிபரேட் பண்றதுக்காக மாத்திரம் நடக்கல. வெஸ்ட் பாகிஸ்தான்லயும் இந்த சண்டை நடந்தது. எல்லாரும் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா இந்த சண்டை எப்படி நடந்தது, அல்லது பங்களாதேஷ் பாயிண்ட், அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி நடந்ததுன்னு சொல்றாங்க தவிர்த்து, பாகிஸ்தான்ல இதனோட தலைவர்கள், குறிப்பிட்டு ராணுவ தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த சண்டைக்கு முன்னோட்டமாக என்னெல்லாம் பண்ணாங்க, இது சண்டையில் ஏன் போய் நின்றது, கடைசியில் அவர்கள் தோற்க வேண்டிய காரணங்கள் என்ன, இது ஒரு பாகிஸ்தான் பார்வையில் இருந்து நாம் இதை கொஞ்சம் ஆராய போகிறோம். இந்த அலசல் வெஸ்ட் பாகிஸ்தானை நோக்கி இருக்க போகிறது. காரணம் என்னவென்றால், ஈஸ்ட் பாகிஸ்தானை நம்ம வின் பண்ணியிருந்தா கூட டாக்காவை கைப்பற்றி இருந்தாலும், ஏன்னா டாக்கான்றது ஈஸ்ட் பாகிஸ்தானோட தலைநகரம், அதை கைப்பற்றி இருந்தாலும், சப்போஸ் நீங்க ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கோங்க, பாகிஸ்தான் இந்த பக்கம் வெஸ்ட் பக்கம் அந்த சைட்ல இருந்து நம்மளோட ராஜஸ்தான் இல்ல பஞ்சாப் இல்ல ஜம்மு காஷ்மீரியே கூட சில பகுதிகளை அவங்க கைப்பற்றி இருந்தாங்கன்னா, பெரிய அளவு நிலப்பகுதி அவங்க கையில இருந்திருந்தா அப்ப என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சோ பேச்சுவார்த்தையின் மூலமாக நீ ஈஸ்ட் பாகிஸ்தானை இதெல்லாம் விட்டா நான் இதெல்லாம் விடுவேன்னு சொல்ற, அதாவது யூ விட்ரா ஐ வில் ஆல்சோ விட்ரா, நீ பின்வாங்க நானும் பின்வாங்குறேன்ற ஒரு நிலைக்கு நம் தள்ளப்பட்டிருப்போம். சோ வின் பண்ண ஈஸ்டர்ன் கமாண்ட், அப்கோர்ஸ் ஜெனரல் அரோரா, ஜெனரல் ஜேக்கப் அவர்களுக்கு தான் இந்த மொத்த 71 வெற்றியும் அவர்களுக்கு தான். மற்றும் ஈஸ்டில் இருந்து செயல்பட்ட இந்திய கப்பற்படையும் விமானப்படைக்கும் தான் இது மொத்த வெற்றியும் சாரும். ஆனால் இன்றைய பாகிஸ்தான் பார்டர் பகுதியில் அவங்கள இந்தியாவுக்குள் வர முடியாம நிறுத்தி இன்னும் பதில தாக்குதல் செய்து பாகிஸ்தானின் நிலப்பரப்பை கைப்பற்றிய அந்த சைடு நம்ம வின் பண்ண மிகப்பெரிய போர் வெற்றிகள் இருக்கின்றன. இதை நம்ம புறம் தள்ள முடியாது. 2 பக்கமும் ஒரே டைம்ல சண்டை நடக்கும் போது ஜெயிச்ச பகுதியை பாக்குறோம் தவிர்த்து, ஜெயிக்கிறதுக்கு பின்னிருந்து செயல்பட்ட பகுதியை இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். இந்த சண்டைக்கான காரணம் என்ன? 1969 யாயா கான் பதவி ஏற்றவுடன் அப்போ 2 யூனிட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான் ஒரு யூனிட்டும் ஈஸ்ட் பாகிஸ்தான் இன்னொரு யூனிட்டும். இந்த 2 யூனிட்டும் எலெக்ஷன் நடக்குது. இது அயூப் கான் ஏற்படுத்திட்டு போன 2 யூனிட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி 313 தொகுதிகளுக்கு எலெக்ஷன் நடக்கிறது. அதில் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல அவாமி லீக் 160 பிளஸ் 7 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 95% ஜெயிக்கிறாங்க. அப்போ 313 தொகுதிகள் கொண்ட நாடாளுமன்றத்தில், அதாவது பாகிஸ்தான் நேஷனல் அசம்பிளில 313 சீட்டுக்கு 167 சீட்டு ஜெயிச்சா அறுதி பெரும்பான்மை யாருக்கு இருக்கும்?
அவாமி லீக். அவாமி லீக். அவாமி லீக்ங்கிறது ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட கட்சி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் பார்ட்டி, பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி என்று அழைக்கக்கூடிய ஜுல்ஃபகீர் அலி பூட்டோவுடைய கட்சி. அவர் கட்சி பாகிஸ்தானில் 85 தொகுதிகள் ஜெயித்து 367 பிளஸ் 2 some seats are reserved for women கீழே கொடுத்திருக்கோம் பாருங்க. 169 சீட் ஈஸ்ட் பாகிஸ்தான், மிச்சம் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் 140 சொச்சம் தொகுதிகள். அதுல கிட்டத்தட்ட 85 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அது என்னென்ற குறிப்பிடுதுன்னா நம்ம பார்த்தோம்னா அறுதி பெரும்பான்மை வெஸ்ட் பாகிஸ்தான்ல பூட்டோவுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சோ வெஸ்ட் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் தான் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பூட்டோ வலியுறுத்துறார். ஏன்னா பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத் வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தானோட ராணுவ தலைமையகம், ஏன்னா பாகிஸ்தான்ல தவிர்க்க முடியாத சக்தி வந்து பாராளுமன்றம் இல்ல, அவங்களோட ராணுவ தலைமையகம் அது எங்க இருக்கு? ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத் பக்கத்துல இருக்கு. அவங்களோட நேவல் ஹெட் குவார்டர்ஸ் அதுவும் வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கு. ஏர் ஹெட் குவார்டர்ஸ், அதாவது விமானப்படை தலைமையகமும் கப்பல் படை தலைமையகமும் எல்லாமே வந்து வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கு. ஈஸ்ட் பாகிஸ்தான்ல எதுவும் இல்ல. பாராளுமன்றமும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல தான் இருக்கு. சோ இந்த காலகட்டத்தில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானை பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பூட்டோ திட்டவட்டமாக அறிவிச்சிட்ட பிறகு ஷேக் முஜிப் வந்து எனக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கு, அதனால என்ன வந்து ஆட்சி பண்றதுக்கு எனக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள், அதாவது யாயா கான், அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானோட அட்மினிஸ்ட்ரேட்டர், சீஃப் மார்ஷல் லா அட்மினிஸ்ட்ரேட்டர், ராணுவ ஆட்சியாளரா இருந்த பேரு ஷேப்ஜாதா, லெப்டினன்ட் ஜெனரல் ஷேப்ஜாதா யாக்கூப் கான், அவரிடம் வலியுறுத்துறார். இவர் தான் அன்னைக்கு இருந்த பாகிஸ்தானோட பிரசிடென்ட். இன்ஃபேக்ட் 1970 நடந்த தேர்தல் பாகிஸ்தான் வரலாற்றிலேயே எந்தவித அரசாங்க இடையூறு இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரே தேர்தல் அதுதான். ஆனா பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமான தேர்தலும் அதுதான். சோ பாகிஸ்தான்ல ஒழுங்கா தேர்தல் நடந்தா நாடு நிக்காதுன்னு சொல்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். பூட்டோ வெஸ்ட் பாகிஸ்தானில் அறுதி பெரும்பான்மை வாங்கிய தலைவர். முஜிப் ஈஸ்ட் பாகிஸ்தானில் அறுதி பெரும்பான்மை வாங்கிய தலைவர். இவர் தான் ஷேப்ஜாதா யாக்கூப் கான். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானோட மார்ஷல் லா அட்மினிஸ்ட்ரேட்டர், ராணுவ ஆட்சியாளர். இவர் சொன்னது என்னடான்னா, இந்த பிரச்சனைய நம்ம சுமூகமா பேசி இதுக்கு அரசியல் தீர்வை நம்ம எட்டி போகணுமே தவிர்த்து ராணுவ தீர்வை நோக்கி போக கூடாதுன்ட்டு வலியுறுத்துறார். யார்கிட்ட? யாயா கான் கிட்ட. ஆனா யாயா கான் ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு பின்வாங்கறதுக்கு முடிவு எடுக்கல. பிப்ரவரி 1971 வாக்குல அவங்க முடிவே பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து ராணுவ சொல்யூஷன் தான், ராணுவத்தை வச்சு ஈஸ்ட் பாகிஸ்தான பாடம் கற்பிக்கணும், அங்க இருக்கிற அவாமி லீக் சேர்ந்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் பாடம் போகட்டணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த டெசிஷனை வந்து யாக்கூப் வேணான்னு சொல்லி தவிர்க்க பார்த்தார். பாகிஸ்தான்லயும் சில குறிப்பிட்ட சில ஜெனரல்ஸ் வந்து அந்த அவங்களோட பிரச்சனை, அதாவது நாட்டுக்கு என்ன பிரச்சனையை சந்திக்க போகுது, இது பிரிவினையை நோக்கி போகும் சொல்ற ஒரு ஆழ்ந்த கருத்து கொண்டவர்கள், அதை முன்கூட்டியே கணித்தவர்கள் இதை பற்றி யாயா கானிடம் சொன்னார்கள். ஆனால் யாயா கானோ பூட்டோவோ இதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை. அதை தொடர்ந்து ஆபரேஷன் பிளிட்ஸ் அப்படின்னு ஒண்ணு பிளான் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி யாயா கான் சுற்றுப்பயணமா பங்களாதேஷுக்கு வராரு. வந்து முஜிப் கானை வந்து ஜாயிண்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன சாத்தியக்கூறு இருக்குன்னு முஜிபுர் ரஹ்மான கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. பட் இது நடக்கல. அதுக்கப்புறம் ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாசம் 1973 ராணுவத்தை கட்டவிழ் விடுகிறார்கள் பாகிஸ்தான் ராணுவ ஆட்சியாளர்கள். அன்றைய ராணுவ ஆட்சியாளராக இருந்தவர் மேலே இருந்து 3வது நபர், போட்டோ பாத்தீங்கன்னா ஜெனரல் டிக்கா கான். பூட்டோ திரும்பி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு, பாகிஸ்தான் 2ஆ துண்டாடப்பட்ட பிற்பாடு
பாகிஸ்தானின் ராணுவ தளபதி, முழு தளபதியாக பதவியேற்கப்பட்ட ஆள், புட்டோவால் நியமிக்கப்பட்டவர் டிக்கா கான். இந்த நபர் பல லட்சம் பேர்களை கொன்று குவித்தவர். He was called the butcher of East Pakistan. இதுல முக்கியமானவர்கள், ஆபரேஷன் சர்ச் லைட்ல குற்றம் செய்தவர்கள் யாயா கான், ஜுல்ஃபகீர் அலி பூட்டோ, டிக்கா கான். கீழே இருப்போர் டிக்கா கான் பண்ண அத்துமீறல்களும் படுகொலைகளும் இனப்படுகொலைகளையும் காரணம் காட்டி அங்க ஒரு பெரிய உலகளாவிய பின்விளைவுகள் பாகிஸ்தான் மீது வந்தன. பிளட் டெலிகிராம் சொல்லிட்டு யுஎஸ் கான்சுலேட் அதிகாரி அவர் டெலிகிராமே அனுப்பினார். அவர் பேர் பிளட். அவர் டெலிகிராம் அனுப்பினார். பல 100 பக்கங்கள் அனுப்பின டெலிகிராம் அது. அத கிசிங்கரும் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதியான நிக்சனும் புறந்தள்ளினர். அதை பத்தி கவலையே படல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சைனாவுக்கு அமெரிக்கா கை நீட்டுறதுக்கும் ஒரு நட்புக்கரம் நீட்டுறதுக்கும் பாலமாக செயல்பட்டதுக்காக ஈஸ்ட் பாகிஸ்தான்ல என்ன நடக்கிறதோ கண்மூடித்தனமா அதை கண்டுக்காம எது நடக்கிறதோ நடக்கட்டும், நம்மளோட ஃபுல் பேக்கிங் வெஸ்ட் பாகிஸ்தான் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை பாகிஸ்தான் அமெரிக்கா எடுத்தாங்க அன்றைய தேதிக்கு. இப்ப நான் டிக்கா கானை பத்தி சொல்லிட்டேன். டிக்கா கான் மாற்றப்பட்டார். அதற்கப்புறம் ஏஏகே நியாசி, இம்ரான் கானோட கசின் அமீர் அப்துல்லா கான் நியாசி. இம்ரான் கான் நியாசியும் அமீர் அப்துல்லா கான் நியாசியும் ஒரே ட்ரைப் தான். அவர் பாகிஸ்தானின் சீஃப் மார்ஷல் லா அட்மினிஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவர் ராவ் ஃபர்மான் அலி, ஜெனரல் ராவ் ஃபர்மான் அலி. அவர் ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பில் ஈஸ்ட் பாகிஸ்தானில் செயல்பட்டார். நெக்ஸ்ட் வரது காதிம் ஹுசேன் ராஜா, ஜெனரல் காதிம் ஹுசேன் ராஜா. இவர்கள் எல்லாம் தான் முக்கியமான குற்றவாளிகள். ஆனால் ஒருத்தரை கூட சட்டப்பூர்வமாக தண்டிக்கவில்லை, எக்ஸப்ட் ஃபார் புட்டோ. எந்த ராணுவத்தை உபயோகப்படுத்தினாரோ அந்த ராணுவமே பிற்காலத்தில் அவரை தூக்கிலிட்டது. டிக்கா கான், சீஃப் மார்ஷல் லா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி ஈஸ்ட். அதாவது அந்த வன்முறை பாகிஸ்தான் ராணுவத்தால் நடந்த இனப்படுகொலை முக்கிய காரணக்கர்த்தா இந்த ஆள் தான். ஜீனோசைட். இதெல்லாம் குழந்தைங்க ஒரே ஊர்ல இருக்கிறவங்கள ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல அடைச்சு வச்சு துப்பாக்கிகளை வரிசையா லைன்ல நிக்க வச்சு ஒவ்வொருத்தர் ஒரு குண்ட்ல 2 பேரை கொல்றது குழந்தைங்களை. கிட்டத்தட்ட நாசி ஜெர்மனில என்ன பண்ணாங்களோ அந்த எல்லா அத்துமீறல்களும் மனித உரிமை மீறல்களும் செய்தது பாகிஸ்தான் ராணுவம். பிணங்கள் கடலோரமாகவும் பல ஆறுகளிலும் மிதந்தன. இத பாருங்க, இன்னைக்கு அன்னைக்கும் பெரிய மாற்றங்கள் இல்லை. 1960 இருந்து 1970க்குள்ள 5% இந்து பாப்புலேஷன் மாயமாயிருக்கும். இது எதனால மாயமாச்சு? மிகப்பெரிய இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டது பாகிஸ்தான் ராணுவம், இந்துக்களை குறிவைத்து. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பங்களாதேசிகள் கொல்லப்பட்டனர். அதில் இந்துக்களும் மிகப்பெரிய சதவீதம் ஆவார்கள். அதுல குறிப்பிட்ட சதவீதம் இந்துக்கள். நான் சொல்ல, கீழே யார் சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஜீனோசைட் அண்ட் மாஸ் மர்டர் சின்ஸ் 1900 சாப்டர் 8 ஏசினோவர். அந்த பேர் எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்ற பேர் இருக்கு. யார் வேணாலும் அதை தேடி பார்த்து எடுத்துக்கலாம். இது பங்களாதேஷ் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது, அமெரிக்காவால் வெளியிடப்பட்டது. எத்தனை பேர் பாருங்க, 30 லட்சம் பேர். விமன் ரேப்டு 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம். குழந்தைகள் கொன்னவர்கள் எவ்வளவு பேர்? வெறும் அபார்ஷன்ஸ் டெலிவரி அழிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு? 23 அபார்ஷன்ஸ் டாக்கால மாத்திரம் அந்த காலகட்டத்தில் நடந்தது. இனப்படுகொலை இல்லையா அது? சோ இதான் ரொம்ப முக்கியமான பாட்டு நினைக்கிறேன் சார். ஒரு வார ஜெயிக்கணும்னா பல்வேறு பேட்டில்ஸ் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவ்வளவு இந்த காரணங்களால் இந்தியா தலையிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. இந்தியாக்குள்ள ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகள் வர்றாங்க. இந்த படுகொலைகளை பயந்து, இந்த இன கலவரத்துக்கு பயந்து இந்தியாக்குள்ள வராங்க. இந்திய அரசாங்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்படுகிறது.
இது வந்து மார்ச் மாதம் பிற்பாடு 1971 அன்றைய ராணுவ தளபதியான ஜெனரல் சாம் மேனக்ஷா, பின்பு ஃபீல்ட் மார்ஷல் மேனக்ஷா ஆனார். அவரை கூப்பிட்டது, கேபினெட்ல கூப்பிட்டு பங்களாதேஷ்ல ராணுவத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொல்றாங்க. அதற்கு மேனக்ஷா சொல்றாரு, லெட் தேர் பி லைட் அப்படின்னு கடவுள் சொன்னாரு, லைட் வந்தது. If my prime minister wants war, there will be war. But don't ask me to assure victory. ஜெயிக்க முடியுமா, ஜெயித்தே ஆக வேண்டும் சொன்னீங்கன்னா இப்ப என்னால அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அப்ப இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஜக்ஜீவன் ராம் அவர் வந்து வலியுறுத்தினார், சாம் ஒத்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இது சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா இல்ல. ஒரு பக்கம் சைனா வந்து நம்ம போர்சஸ் வந்து மவுண்டன் பிரிகேட்ஸும் டிவிஷன்ஸும் சைனாவை நோக்கி பாதுகாத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விளைச்சல் காலம், இது நம்மளுக்கு தேவையான உணவு தேவை. ஒரு சண்டை போடணும்னா, ஏன்னா 65 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்திய நாட்டு மக்களிடம் பாகிஸ்தான் போர் நடக்கும் போது ஒருவேளை உணவை தவிர்க்கவும் சொல்லி கேட்டுக்கிட்டாரு. காரணம் என்னடான்னா, போர்ல நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை வரக்கூடும் என்ற காரணத்தால் ஒருவேளை உணவை தவிர்க்கவும் கேட்டுக்கிட்டாரு. அப்பதான் நம்மளுக்கு கிரீன் ரெவல்யூஷனும் வந்துட்டு இருக்கு அந்த 71 காலத்துல. சோ நம்ம இன்றைய நிலைமை அன்னைக்கு இல்ல, நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை இருந்தது. அந்த காலகட்டத்தில் சண்டைக்கு போறது அது கரெக்டான ஒரு டெசிஷன் இல்லைன்ட்டு சாம் மேனக்ஷா வலியுறுத்தினார். ரெண்டாவது, அவரோட ஆர்மியில இருந்த டேங்க், அதாவது டேங்க் ரெஜிமெண்ட்ஸ், ஆர்மி கோர்ஸ், டேங்க் கோர் அப்படின்வாங்க, அந்த டேங்க்ஸ் வந்து முழு செயல்பாட்டுல இல்ல. நிறைய இது வந்து எக்யூப் ஆயிட்டு இருந்தது. சில இடத்துல வந்து இந்த சண்டைக்காக ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டது. ஏன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானோட நிலப்பரப்பு வந்து பல்வேறு இடங்கள்ல பிரம்மபுத்திராவிலையும் மேக்னாவிலையும் பங்களாதேஷ் வந்து நடுநடுவுல இந்த இந்த ஆறுகள் வந்து பங்களாதேஷ துண்டு துண்டா பிரிக்கும். சோ ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு இந்த நதிகளே வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருந்தது நம்மளுக்கு. சோ அத தாண்டி நம்ம போனோம்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை. அங்க கிரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் தேவை. அதுக்கு ஈஸ்ட்ல நம்ம எடுத்த முடிவு என்னடான்னா, இங்க இருந்து அகதிகளா வந்தாங்க பாருங்க ஈஸ்ட் பாகிஸ்தான்ல, அவர்களை வந்து ட்ரெயின் பண்றது. அந்த ட்ரைனிங் கொடுத்தோம். அதுல இருந்து பிறந்ததுதான் அவாமி முக்தி பாஹினி, முக்தி ஜோதா அப்படின்னுவாங்க, முக்தி வீரர்கள். முக்தி ஜோதாஸ்ன்றது சிங்குலர், முக்தி பாஹினி என்றது ஆர்மியோட பேரு. இவர்கள் வந்து ஏப்ரல் மே ஜூன் மாதத்துக்கெல்லாம் அவங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ்ல அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தான்ல ராணுவ தளவானங்கள், ராணுவ கேம்ப்ஸ், இதுல எல்லாம் போயிட்டு சின்ன சின்ன தாக்குதல்கள் பண்ணிட்டு வந்துடுறது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இன்சர்ஜென்சி தொடங்கிடுச்சு, அதான் உள்நாட்டு போர் தொடங்கிடுச்சு. அந்த உள்நாட்டு போர் காரணமாக பாகிஸ்தான் ஆர்மி டிசம்பர் 3 அன்று சண்டையை துவக்கவில்லை. அவர்கள் 6-7 மாதங்களாக இந்த சண்டையை புரிந்து கொண்டிருந்தனர். இதனால் ஒரு தேக்க நிலையும் மந்த நிலையும் பாகிஸ்தான் ஆர்மி டிசம்பர் 3ஆம் தேதிக்கு எட்டிவிட்டது. சோ ஃபேட்டிக் அப்படின்னுவாங்க, அந்த ஃபேட்டிக் வந்துருச்சு. சோ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல முக்கியமான சண்டைகள் நிறைய பேர் பேசுவாங்க, எந்த சைட்ல இருந்து அட்டாக் நடந்ததுன்னு பேசுவாங்க. ஆனா லார்கானா பிளான் அப்படின்ட்டு பூட்டோ, யாயா கான் இவங்க எல்லாம் ஒரு பிளான் போட்டாங்க இந்த பிரச்சனைக்கு முன்னாடி. அதுல யாயா கானும் பங்கேற்றிருக்கிறாரு, பூட்டோவும் பங்கேற்றிருக்கிறாரு. முதல்ல கொக்க சுட்டாங்க, அதுக்கப்புறம் பங்களாதேசிகளை சுட்டாங்க. அதன்படி we'll fight the battle of the east in the west. அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் இந்திய ராணுவத்துக்கு இருக்கும் வலிமையை நம் வெஸ்டில் இருக்கும் வலிமையை கொண்டு முறியடிக்கலாம் என்றதுதான் அவங்களோட போர் தந்திரமா இருந்தது. சோ அதன்படி வெஸ்ட் பாகிஸ்தான் ராணுவம் ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றுவார்கள். ஈஸ்டில் இந்தியா ஜெயித்தாலும் இதை பரிமாறிக்கொள்வார்கள்.
அதை வைத்து சண்டை நிறுத்துறதுக்கு நம்மள மேல ஒரு பிரஷர் எடுத்து உண்டாக்குவாங்க. இதுதான் இந்த திட்டம். சோ இது பேர் லார்கானா பிளான். அதுக்கு முன்னாடியே இந்த லார்கானால தான் டிசைட் பண்ண பார்த்து மொத்த ஈஸ்ட் பாகிஸ்தான ராணுவத்தை கொண்டு அடக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இந்தியா வந்து உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கும் இந்த பிளான் தான் போட்டாங்க. சோ பாகிஸ்தானோட த்ரஸ்ட், அதாவது அவங்க உள்ள எப்படி அட்டாக் பண்ணோம் பிளான் பண்ணாங்கடான்னா, முத்தரப்பு அட்டாக். முதல் வந்து ஷேகர்கர் புல்ஜ் அப்படின்வாங்க. இந்த தெரிதுங்களா ஷேகர்கர் பல்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் போகுது பாத்தீங்களா, இது இந்தியன் லைன், அந்த சைடு பாகிஸ்தான். சோ இந்த ஷேகர்கர் பல்ஜ் அப்படின்றது பாகிஸ்தான் கொஞ்சம் உள்ள தள்ளின மாதிரி இருக்கும், அப்படி ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி. அந்த ஷேகர்கர் பல்ஜ்ல அவங்க உள்ள நுழைய பார்த்தாங்க. நம்மளுக்கு பத்தான்கோட்ல மெயின் பேஸ் இருக்கு, அவங்களுக்கு சியால்கோட்ல மெயின் பேஸ் இருக்கு. சோ அவங்களோட பிளான் என்னடான்னா, இப்படி உள்ள நுழைஞ்சாங்கடான்னா குர்தாஸ்பூர் வழியா பத்தான்கோட்டை அடிச்சு மொத்த காஷ்மீருக்கு போற ரூட்டை கட் பண்றது. சோ காஷ்மீரை துண்டாக்குறது இந்தியா இது லைன் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்து. இது அவங்களோட மெயின் அட்டாக் பிளானா இருந்தது. அதற்கு 4 நாட்கள் முன்னாடியே இந்திய ராணுவம் கவுண்டர் ஆஃபென்சிவ்ல ஈடுபட்டார்கள். அப்ப என்ன ஆச்சு, இந்தியாவோட டைரக்ஷன் ஆஃப் அட்டாக் பாகிஸ்தான் எதிர்பார்க்காமலேயே இந்திய ராணுவம் உள்ள நுழைஞ்சது. உள்ள நுழைஞ்ச பிற்பாடு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தானி டெரிட்டரியே நம்ம கைப்பற்றினோம். 2வது வேர்ல்டு வார் பேட்டில் ஆஃப் குர்ஸ்க், அதுக்கப்புறமா மிகப்பெரிய அளவு பீரங்கி சண்டை நடந்தது, டேங்க் பேட்டில்ஸ் நடந்தது வந்து இந்த செக்டார்ல தான். இந்த செக்டார்ல தான் அருண் கேத்ரபால் லெப்டினன்ட், செகண்ட் லெப்டினன்ட் அருண் கேத்ரபால் ஆஃப் பூனஹார்ஸ் பரம்வீர் சக்ராவை கடைசி நாள் போர் என்று உயிர் தியாகம் செய்தார். பரம்வீர் சக்ரா வென்றார் அவரோட வீரதீர செயலுக்கு. சோ பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் அட்டாக் பிளான் பிளண்டட். சோ அவங்களோட மெயின் பிளான் உடைஞ்சிருச்சு. இது செகண்ட் பிளான், பேட்டில் ஆஃப் லோங்கேவாலா. உலக வரலாற்றில் நான் சொல்லல, பிரிட்டிஷ் சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் அன்னைக்கு இருந்த கேவரன் நினைக்கிறேன், ஃபீல்ட் மார்ஷல் கேவரன், அவரே சொல்லியிருக்காரு இது பேட்டில் ஆஃப் தெர்மோபைல் மாலியன். இந்த 300 ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, ஸ்பார்டன், கிட்டத்தட்ட அந்த பேட்டிலோட கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா 120 பேர் கொண்ட ஒரு கம்பெனி, பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த கம்பெனி, கிட்டத்தட்ட 2-3,000, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பிரிகேடே வந்து உள்ள வந்திருக்கு. ஒரு டிவிஷன் எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க, ஒரு டேங்க் ரெஜிமெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு, 200 சப்போர்ட் வெஹிக்கிள்ஸ். இத மொத்தத்தையும் ரெசிஸ்ட் பண்ணது நம்ம கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட்ல இருந்தோம். அந்த பாலைவனத்துல இவங்க ரோட்ல வரும்போது ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி ஒரு சாண்டியூன் இருந்து, சாண்டியூன்னா மணல் மேடு, அத வந்து டிஃபென்சிவ் பொசிஷனை நம்ம மெயின்டைன் எடுத்துட்டு அங்க இருந்து ரிகாயில்லெஸ் கன்ஸையும் இந்த 120 பேரும் ஒரு நாள் இரவு ஃபுல்லா அத முறியடிச்சாங்க. மறுநாளைக்கு நம்மளோட ஏர்பேஸ் ஜெய்சல்மர்ல இருந்த ஏர்பேஸ் இன்டர்செப்ட் பண்ணி பாகிஸ்தானோட டேங்க்ஸ வந்து கிட்டத்தட்ட 36 டேங்க்ஸ் காலி பாகிஸ்தானுக்கு. இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் வந்து டேங்க விட்டு ஓடி போயிட்டாங்க. கண்ணு கட்டுற தூரத்து வரைக்கும் பாகிஸ்தான் விட்டு ஓடின வெஹிக்கிள்ஸ் தான் இருந்தது. தோல்வி அடைஞ்சிட்டாங்க, தோல்வியே அடைஞ்சிட்டாங்க. அப்போ அங்க இருந்த கம்பெனி கமாண்டர் மேஜர் குல்தீப் சிங் சாந்த்புரி, subsequently became Brigadier Chandpuri, மகாவீர் சக்ரா அவருக்கு அவார்ட் செய்யப்பட்டது. இந்த பர்டிகுலர் பேட்டில்ல இந்தியாவோட கேஷுவாலிட்டி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல சார் 120 டியூஸ்லயா? மேபி 40. 2 5 கேமல். பாகிஸ்தானோட கேஷுவாலிட்டி எவ்வளவு நினைக்கிறீங்க? 2000 ட்ரூப்ஸ்னா மினிமம் ஒரு 200-300. 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 36 டேங்குகள் முறியடிக்கப்பட்டது. இது அதாவது சச்ச பிளைண்டர் நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படி அவங்களை சாத்தியப்படுத்த முடிஞ்சது? ஸ்ட்ராட்டஜி தான்.
that's why Pakistan army is called tactically brilliant, strategically foolish. டாக்டிக்கலா இன்னைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத சூப்பரா பிளான் பண்ணுவாங்க. ஒரு 4 நாள் கடைசி இது எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொன்னா தெரியாது. அதுதான் டாக்டிக்கலி பிரில்லியன்ட், எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது இந்தியா என்ன எதிர்வினை ஆற்றோம், எந்த மாதிரி நம்மள வந்து முறியடிக்கும் சொல்ற அந்த ஒரு யோசனை பாகிஸ்தானுக்கு இல்ல. மூர்க்கத்தனமா அவங்க நம்பிக்கை என்னடான்னா, இந்திய ராணுவம் வந்து மெஜாரிட்டி இந்துக்கள், 1000 வருடங்களா நம்ம அவங்க மேல ஆட்சி பண்ணிருக்கோம். இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இன்னைக்கும் பாகிஸ்தான் ஆர்மி சஃபர் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் லோங்கேவாலா டேங்க், மொத்தம் பாகிஸ்தான் டேங்க். அவங்க பிளான் பண்ணது என்னடான்னா, நம்ம லோங்கேவால பிடிப்போம், ஜெய்சல்மேர்ல காலைல பிரேக்ஃபாஸ்ட், மத்தியான சாப்பாடு ஜெய்ப்பூர், டின்னர் டெல்லி. சிரிப்பு வருது, தாங்க முடியல. சிரிப்பு வரதா, ஏன்னா அவங்களோட பிளானும் அவங்களும். No, they thought Indian army is a pushover. And they have been daydreaming it. In fact, Lieutenant General Shabzada Yaqub Khan சொன்னார்ல, அவரோட இன்டர்வியூ இன்டர்நெட்ல அவைலபிள். அவர் ஒரு வாட்டிக்கு சொல்லியிருப்பாரு, பாகிஸ்தான்ல கேட்டிருப்பாங்க, can Indian army fight Pakistanis considering Pakistani army's superiority? We have been a martial race. God damn it, they fight as good as us. They fight as good as us. நம்மளுக்கு ஈக்குவலா சண்டை போடுறவங்க. அவங்களோட ட்ரைனிங்கும் நம்மளோட ட்ரைனிங்லும் ஒரு காலத்துல ஒன்னாதான் இருந்தது. அவங்க எதுலயும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்பார்ச்சுனேட்லி குறிப்பிட்டு சில ஜெனரல்ஸுக்கு தான் அந்த புரிதல் இருந்தது பாகிஸ்தான்ல. மேபி அதுதான் காரணமோ என்னமோ, பாகிஸ்தான் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லயே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து ரியாலிட்டிக்கு ஏற்றுக்க முடியல. The majority of the Pakistanis, they are still believing that they could defeat India. ஏன்னா 71 வாரே நடக்கலையே அவங்கள வரைக்கும். இந்தியா தோக்கடிக்கவே இல்லையே. நான் ஒரு வாட்டி டெல்லியில பாகிஸ்தானோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் பிரிகேடியர் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசினேன். இவாஸ் 71 வார் வெட்டரன். நான் வந்து கேஷுவலா ஒரு வாட்டி அந்த மீட்டிங்ல கேட்டேன், சார், what is your opinion about the loss of Bangladesh war and why Pakistan, in spite of being superior in terms of weaponry, உங்ககிட்ட அதிகமான அமெரிக்கா கொடுத்த உபகரணங்களும் ஆயுதங்களும் இருந்தன, ஆனா ஏன் இந்தியா கிட்ட தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்க எங்க தோத்தோம்னு கேட்டாரு. இன்னுமே கடவு உலகத்துல வந்துகிட்டு இருக்கு. இல்ல மக்களை முட்டாளாக்குறதுக்காக பாகிஸ்தான் மக்கள். அப்பதான் the relevance of Pakistani army is more in politics, less in the battlefield. அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, 71ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிருப்பாங்க பாகிஸ்தான் மக்கள் கிட்ட? இந்தியா சூழ்ச்சியால பிரிச்சிருச்சு, நம்ம எப்ப தோத்தோம்னு கேக்குறாங்க. That's a mindset, we can't change it. Yeah. You know the man? Yeah, Sam Manekshaw. Subsequent General Manekshaw, subsequently Field Marshal, India's first Field Marshal Manekshaw. Do you know the difference between the Pakistani army and the Indian army? The generals lead from the front. எப்பயுமே நம்மளோட தளபதிகள் முன்னே இருப்பாங்க, வீரர்களை அவங்க முன்னிருந்து முன்ன நோக்கி போவாங்க. அது இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் இதுதான் ட்ரெடிஷனா இருந்திருக்கு இந்தியன் ஆர்மியோட. கார்கில் வரைக்கும், இப்போ ரீசெண்டா நடந்த கல்வான்ல கூட, ரொம்ப கர்னல் சந்தோஷ் ஆஃப் கல்வான், எப்பயுமே மேஜர் முகுந்த். The tradition of Indian army is to put the officer's life first before that of a soldier. அவரோட வீரனோட அவனோட வாழ்க்கை, அதாவது அவனோட உயிரை தான் முன்னாடி நிறுத்துவான். அவன் தான் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணுவான். எதிரிய நோக்கி போறதுக்கு முதலடி அடிக்கிறது அத தலைமை ஏற்கிற அதிகாரி. அதுதான் பின்னாடி இருக்கிற அவர் கூட செயல்படுற வீரர்களுக்கு உத்வேகத்தை கொடுக்குது. with FM, the grateful nation made the general as FM, Field Marshal. Subsequently அவரோட ஷோல்டர்ல நீங்க பார்க்க முடியும் ஃபீல்ட் மார்ஷலோட அந்த சிம்பல் இருக்கு. அட்மிரல் SM நந்தா, சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப், இந்தியன் நேவி. இவர் ஆற்றிய பங்கு, நேவி ஆற்றிய பங்கு, இது வெறும் ராணுவம் மாத்திரம் சம்பந்தப்பட்ட சண்டையா நம்ம பார்க்க முடியாது.
ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் மூணும் முப்படைகளும் எப்படி செயல்படணும்ன்றதுக்கு இட்ஸ் அ காப்பி புக். ஒன்னா செயல்பட்டா என்ன நடக்கும்ன்றதுக்கு இது ஒரு காப்பி புக். இததான் எல்லாரும் காப்பி அடிக்கணும். த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இதுல இருந்து தான் பிறந்தது. ஆபரேஷன் ட்ரைடன்ட். இன்னைக்கு டிசம்பர் 4th சில நாட்கள் முன்னாடி நம்ம நேவி டே செலிப்ரேட் பண்ணோம். அதை செலிப்ரேட் பண்றதுக்கு காரணமே இந்த ஆபரேஷன் ட்ரைடன்ட் தான். கராச்சி ஹார்பரை முழுதும் மொத்தமா தகர்த்துட்டோம். அவங்களோட ஆயில் டம்ப்ஸ், அதாவது எண்ணெய் கிடங்குகளை சுத்தமா நாசப்படுத்தணும். அவங்களோட முக்கியமான கடற்படை தளவானத்தையே அழிச்சிட்டோம். அவங்களோட ஷிப்ஸ், பாகிஸ்தானி ஷிப்ஸ், அதை செயலிழக்க செஞ்சோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்ற இந்த ஆபரேஷன்ல ஆன்டி சப்மரைன் மிசைல்ஸ், இந்த டைப் ஆஃப் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணோம். பாகிஸ்தான் நேவி மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சது. இதை தொடர்ந்து ஆபரேஷன் பைத்தான்ல 2வது வாட்டி கராச்சியை தாக்கினோம். சோ இது எல்லாமே ஸ்பீட் போட்ஸை வச்சுதான் நம்ம அட்டாக் பண்ணோம். இத மிசைல் போட்ஸை வச்சு பாகிஸ்தான் கடற்படை கிட்ட வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மிசைல் போட்ஸ் போய் தாக்குதல் பண்ணிச்சு. மிசைல்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆமா, அந்த காரணமா பாகிஸ்தான் நேவி முற்றிலும் செயலிழந்தது. சோ அவங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் டு வெஸ்ட் பாகிஸ்தான் போனாலும் போக முடியல. அவர்கள் ட்ரூப்ஸை வெக்கேட் பண்ணனாலும் பண்ண முடியல. 2வது அவங்க சப்ளைஸ முழுமையா நிறுத்திட்டோம். ஏன்னா லேண்ட் ரூட்டும் இல்ல, சி ரூட்டும் இல்ல. சோ யார் ரூட் வர முடியாது. எல்லாரும் ஈஸ்ட்ல நேவல் பிளாக்கேட் எடுத்துட்டு வந்தோம், சிட்டகாங்களுக்கு சுத்தி எஸ்கேப் ஆக முடியாம. பட் வெஸ்ட்ல கராச்சி ஹார்பரை நம்ம பண்ணது கராச்சி ஹார்பர் கொழுந்துட்டு எரியறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ரிமெம்பர் த க்ளோரின்னு ஒரு புக் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா தெரியும். கராச்சி ஹார்பரே பார்த்து எரிஞ்சுது. ஆர் சீஃப் மார்ஷல் பிரதாப் சந்திரலால், PC லால், இவர் இந்திய விமானப்படையின் தலைவர். 1971 போர் நடக்கும் போது இந்திய விமானப்படை ஆற்றிய பங்கு ராணுவத்துக்கும் கப்பற்படைக்கும் எந்த விதத்திலையும் சளைத்தது அல்ல. ஏன்னா அப்பதான் நம்ம MiG-21 சோவியட்டோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சிட்டி சைன் பண்றதுக்கு முன்னாடியே MiG-21 வந்துட்டு இருந்தது. சோவியட் ட்ரீட்டி இன்னும் நம்மளுக்கு பலப்படுத்துச்சு. சோ MiG-21 நம்மளுக்கு நிறைய நம்ம கிட்ட இருந்தது. அதை மிகப்பெரிய அளவில் இந்த சண்டையில் நாம் பயன்படுத்தினோம். ஆக்கப்பூர்வமாக இந்த மிக் விமானங்கள் பாகிஸ்தானோட வான்வெளியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பை 7th or 8th day of the war, டிசம்பர் 3ன்னு நினைச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 10-11 வாக்குல வான்வெளியில அவங்க இல்லவே இல்லை. நினைச்சப்ப எல்லாம் நம்ம போயிட்டு குண்டுமலை பொழிஞ்சிட்டு வந்துட்டோம். சோ கடல், வான், நிலம் 3 இடத்துலயும் கம்ப்ளீட் சூப்பீரியாரிட்டி. எந்த இடத்துலயும் பாகிஸ்தானை விட்டு வைக்கல. எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தோம். ஈஸ்ட் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்களா, சொல்லவே தேவையில்லை. அது கிட்டத்தட்ட 5th day of the war அவங்க ஏர்போர்ஸ் காலி. இருந்த 4-5 விமானங்களையும் அவங்க எஸ்கேப் பண்ண, அதாவது அங்கிருந்து எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாங்க. சோ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் சாப்டர் ஆல் டுகெதர். MiG-21 அவங்களோட ஆயில் எண்ணெய் கடங்குகளை, நிலப்பகுதிகளில் இருந்த எண்ணெய் கடங்குகளை, அவங்களோட ஏர் பேசஸ், ராணுவ தளவானங்களை செயலிழக்க செஞ்சது. இதால பாகிஸ்தான் ஆர்மி, உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன ஷேகர்கர் பேட்டில் ஆஃப் பராபிண்ட் அப்படின்வாங்க, அந்த பேட்டில் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவை நோக்கி உள்ள நுழையும் போது ஏர் கவர் வேணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஏர் கவர் கிடைக்கல. லோங்கேவாலா பேட்டில் ஏர் கவர் கிடைக்கல. காரணங்கள் என்ன? இந்திய ஏர்போர்ஸோட கேப்பபிலிட்டி. நான் ஏற்கனவே லோங்கேவாலா பேட்டில் நான் சொன்னேன், ஜெய்சல்மார்ல இருந்த நம்மளோட விமான தளங்கள் ஆக்டிவேட் செய்யப்பட்டது. மறுநாள் பாகிஸ்தான் டேங்குகள் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. சோ ஏர்போர்ஸும் ஆர்மியும் கோஆர்டினேட் பண்ணி ஆக்ஷன் பண்ணா என்ன விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்கும்ன்றதுக்கு இந்த சண்டை முன்னோடியா நம்மளுக்கு இருந்தது. நீழ்ச்சியாதான் 1999 கார்கில் வார் போதும்
நம்மளோட மிரேஜ் 2000 இந்திய ராணுவத்துக்கு இணையா செயல்பட்டு கார்கில் வாரை முடிவுக்கு கொண்டு வர மிகப்பெரிய தொண்டாற்றியது. The PM with the victorious tri services chiefs. இந்த 3 ராணுவ தளபதிகள் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார். ஒருத்தர் வந்து மனக்ஷா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த பக்கம் நடுவுல இருக்கிறவர் வந்து நேவி மார்ஷல் அன்றைய ஜெனரல் மேனக்ஷா. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து அட்மிரல் நந்தா. நெக்ஸ்ட் இருக்கிறவர் வந்து ஏர் சீஃப் மார்ஷல் லால், பிசி லால். அவர்கிட்ட தான் கை குலுக்கிட்டு இருக்காங்க. We must not underestimate the then prime minister. ஷிம்லா அக்ரிமெண்ட்ல நடந்த பிரச்சனைகளை வந்து நம்ம பக்கத்துல வச்சுட்டோம்னா, the role played by இந்திரா காந்தி, அவங்க எப்படி இன்டர்நேஷனலா உலக அளவுல இந்தியாவுக்கு சாதகமா உலகத்துல நாடுகளை வந்து திரட்டினாங்க, உலகத்தின் கண்ணோட்டத்தை இந்தியாவுக்கு சாதகமா எப்படி அவங்க எடுத்துட்டு வந்தாங்க, சோவியத் யூனியனோட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சைன் பண்ணி அமெரிக்கா இந்த சண்டையில் நுழையாதவாறு அவர்கள் என்ன ஒரு பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணாங்க, டிப்ளமசியை எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்றதுக்கு அன்றைய பிரதமர் ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அப்கோர்ஸ் இந்திரா காந்தி அம்மையார் ஆகட்டும், இல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களாகட்டும், கார்கில் போறப்போ அவர்கள் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சண்டை காலத்தில் ஆக்ட் பண்ணணும், அவர்களோட ராணுவ தளபதிகளும் அவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்தியாவுக்கு என்ன நலன்கள் கிடைக்கும் என்றதற்கு ஒரு உதாரணம். பொலிட்டிகோ மிலிட்டரி லீடர்ஷிப், அரசியல்வாதிக்கும் ராணுவ தளபதிகளுக்கும் எப்பேற்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும், அந்த உறவு நாட்டின் பாதுகாப்பை எப்படி மேம்படுத்தும், போர்க்காலங்களில் இதன் பிரதிபலிப்பு எந்த விதத்தில் நாட்டுக்கு சாதகமாக இருக்கும் என்பதற்கு 71 ஒரு நிதர்சனமான உண்மை. மேஜர் ஜெனரல் ஜேக்கப், அன்றைய மேஜர் ஜெனரல், பிற்காலத்தில் லெப்டினன்ட் ஜெனரல் JFR ஜேக்கப், இவர் தான் நெகோசியேட் பண்ணது, நியாசி கிட்ட போனது. ஆக்சுவலா பாகிஸ்தான் வந்து நியாசி கேட்டது யுஎனோட மேண்டேட்ல செசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ், அதாவது சீஸ்ஃபயர் கேட்டாங்க. சீஸ்ஃபயரை சரண்டர்னு மாத்தினது இவர் தான். அதுவும் பப்ளிக் சரண்டர். நீ துப்பாக்கிய என்னோட ராணுவ தளபதியிடம் ஒப்படைக்கணும் என்று கட்டளையிட்டார். நியாசி மறுத்தார். உனக்கு வேற வழி இல்ல, எனக்கு இருக்கிற ஒரே 2 சாய்ஸ் தான். ஒண்ணு, நான் சொல்ற பேச்ச நீ கேட்டுக்கிட்டு சரண்டர் டாக்குமெண்ட் சைன் பண்ணா உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, உனக்கும் ராணுவத்துக்கும் உன்னோட ராணுவத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கும். இல்ல ஆர்மிய வந்து நான் கொஞ்சம் சற்றே விலக்கிக்கிட்டேன்னா முக்தி பாயினி நீ அவங்களுக்கு என்ன பண்ணியோ பங்களாதேசி மக்களுக்கு அவங்க உனக்கு அது திருப்பி பண்ணுவாங்க. சண்டையில நீயும் நானும் சாகிறது வந்து இட்ஸ் வேகரிஸ் ஆஃப் வார். ஒவ்வொரு போர் வீரனும் சண்டையில சாகிறது சகஜம். ஆனா அவர்கள் குடும்பம் சாகணுமா, உன்னால குடும்பங்கள் அழிக்கப்பட வேண்டுமா, யோசிச்சுக்கோ, யூ ஹாவ் நோ ஆப்ஷன் அப்படின்னாரு. This forced the deal. Niazi was forced to sign the surrender document. Treaty எல்லாம் இல்ல, surrender document. I will buttress it again and again. இத திரும்ப திரும்ப சொல்லுவேன். surrender document. அதனால்தான் இன்னைக்கும் ஆர்மி சீஃபோட மீட்டிங் ரூம்ல, இந்தியன் ஆர்மி சீஃபோட மீட்டிங் ரூம் பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த போட்டோ தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் போட்டோ சார் இது. எங்க பார்த்தாலும் வந்து இந்த போட்டோ குறிப்பிட்டு இந்த போட்டோ நான் வேணுமென்றே எடுத்தது. அந்த கை இருக்கும் பாருங்க, அவரு போடு. This is called டே ஆஃப் க்ளோரி. சார் இந்த போட்டோலாம் பாகிஸ்தானி மக்களுக்கு தெரியாதா? ஏன்னா நமக்கே இது தெரியுது, அவங்க இது சரண்டர் டாக்குமெண்ட் சைன் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஒரு சில பாகிஸ்தானி மக்கள் 71 வார்ல நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம், இல்ல இந்தியா ஜெயிக்கல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல நம்ம தான் ஜெயிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா இந்தியா ஜெயிக்கலன்னு சொல்லுவாங்க. அது வெஸ்ட் பாகிஸ்தான் சரண்டர் ஆகல இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும். இந்த போட்டோல பாத்துருக்க மாட்டாங்களா? அட ஈஸ்ட் பாகிஸ்தான் தான்ப்பா சரண்டர் ஆச்சு. ஓகே, அது வேற வாய், இது வேற வாய். ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க, அதான் இது. அதுதான் பாகிஸ்தானோட மென்டாலிட்டி. யூ கான்ட் சேஞ்ச் them. அதனாலதான் நான் சொல்றேன், அன்னைக்கு எப்படி பங்களாதேஷ் ஆச்சோ அதே காலமும் அதே நிலவரமும் தான் இன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ளயும் ஏற்பட்டிருக்கு. சீக்கிரம் பார்க்கலாம். பலூச்சிஸ்தான்ல, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ல, பல்வேறு இடங்கள்ல, சிந்துல உட்பட சரண்டர் டாக்குமெண்ட்
பங்களாதேஷ் உருவாச்சு. பங்களாதேஷ் உருவாயிடுது. லெப்டினன்ட் ஜெனரல் அமீத் கான் பாகிஸ்தான்ல நடந்ததுதான் சொல்லணும்ல. வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் சரண்டர் ஆயிடுச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் சரண்டர் ஆனா வில் கீப் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லிச்சு. என்ன சண்டை போடுவ? சயல்கோட் செக்டார்ல லாஸ், ராஜஸ்தான் செக்டார்ல லாஸ். யூ ஆர் நாட் கேப்சரிங் எனி சிக்னிபிகண்ட் இந்தியன் டெரிட்டரி. இந்திய நிலப்பரப்ப பெருளவு எதுவும் நீங்க கேப்சர் பண்ணல. உயிர் சேதம் பெருசா இருக்கு. இன்னொரு பக்கம் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானில் தனது துப்பாக்கிகளை கீழே போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சோ இந்த காலகட்டத்தில் யாயா கான் மீது இருந்த நம்பிக்கை, அன்றைய பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் ஜனாதிபதியுமான யாயா கான் மீது இருந்த நம்பிக்கை பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட கிளர்ச்சி வெடிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த டைம்ல நம்பர் 2 இருந்தது லெப்டினன்ட் ஜெனரல் ஹமீத் கான், லெப்டினன்ட் ஜெனரல் குல் ஹசன் மற்றும் சிலர். இவர்கள் எல்லாம் நேராக சென்று யாயா கானை ரிசைன் செய்ய சொல்லி வற்புறுத்தினர். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல, ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த மீட்டிங்ல, பாகிஸ்தான் ஹெட் குவார்டர்ஸ்ல அவர்களோட செகண்ட் ரேங்க் ஆபீசர்ஸ், பிரிகேடியர்ஸ், கர்னல்ஸ், மேஜர்ஸ் இவர்கள் எல்லாம் அதிருப்தியை ஓப்பனா தெரிவிச்சாங்க. நீங்க சொல்றத நான் என்ன கேட்கணும், ஏன் கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டன. சோ ஒன்ஸ் அந்த ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் உடைஞ்சு போச்சுன்னா அந்த ஆர்மி செயலிழந்துரும். அந்த சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டது. அதன் பிற்பாடு யாயா கான் ரிசைன் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அவர் ரிசைன் செய்த பிற்பாடு புட்டோ இவர்கள் மீட் செய்தார்கள். அப்துல் ரஹீம்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த ஏர் சீஃப் இந்த ஜெனரல் ஹமீத் கூட சேர்ந்துகிட்டு, குல் ஹசன் கூட சேர்ந்துகிட்டு, டிக்கா கான் இவர்கள் எல்லாம் சென்று புட்டோவை சந்தித்தார்கள். புட்டோ அப்பயே யூஎன்ல இருந்து சமன் செய்யப்பட்டார். அன்று யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்ல புட்டோ கிழிச்சு தொங்க பேப்பரை விசிறி அடிச்சுட்டு வெளியே போவாரு. ஏன்னா இந்தியாவோட நேக்கட் அக்ரஷனை யூஎன் நிறுத்தலன்னு சொல்ற கோபத்துல என்னவோ அவங்க ஒண்ணுமே பண்ணாதவர்கள் மாதிரியும் அப்பற்ற ஆள்காட்டவர்கள் மாதிரியும் காட்டிப்பார். சோ அவர் உடனே ரிட்டர்ன் கூப்பிடப்பட்டார் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு. அவர் லேண்ட் ஆன உடனே he was declared the chief martial law administrator. He was a civilian. So he became the first and last, முதலும் கடைசியமாக பதவியேற்ற ஒரு சராசரி குடிமகன் ராணுவ ஆட்சியாளராக மாறியது புட்டோ ஒருத்தர் தான். புட்டோ மாறின பிற்பாடு அவரால் ஒரு கமிஷன் தொடங்கப்பட்டது. அந்த கமிஷனுக்கு பேர் ஹமிதுர் ரஹ்மான் கமிஷன். அந்த ஹமிதுர் ரஹ்மான் கமிஷன் எந்தெந்த ஜெனரல், எந்தெந்த தளபதிகள் தவறு செய்தார்கள், என்ன போர்க்குற்றங்கள் நடந்தன என்று டீடைல் ரிப்போர்ட் ஒன்னு கவர்மெண்ட கொடுத்தாங்க. ஒவ்வொரு பேஜையும் பூட்டோ எரிக்க சொல்லிட்டார். ஏன்னா ராணுவ தளபதிகளையே தப்பு கண்டுபிடிச்சது. அவர்களை பப்ளிக்கா அவங்களை கோர்ட் மார்ஷல் பண்ணோம், பப்ளிக் ட்ரையல் கண்டக்ட் பண்ணோம். இதுல டிக்கா கான் பேர் குறிப்பிட்டு அதில் இடம்பெற்றது. நியாசி விலைமாதுகளுடன் தொடர்பு வைத்திருந்தார் போர்க்காலங்களில். அவர் போர் செய்யும் தன்மையை விட அவர் மற்ற விஷயங்களில் தன் கவனத்தை செலுத்தினார் அப்படின்ட்டு குற்றச்சாட்டு இருந்தது ஹமிதுர் ரஹ்மான் கமிஷன் ரிப்போர்ட்ல. சோ அந்த ஹமிதுர் ரஹ்மான் கமிஷன் ரிப்போர்ட் இன்னிய வரைக்கும் பாகிஸ்தான்ல பப்ளிக்கா வரல, அன்அபிஷியலா வந்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவத்தை மிகப்பெரிய அளவுல அவர்கள் பண்ண அத்துமீறல்கள் மேலேயும் அவர்கள் செய்த குற்றங்கள் மேலேயும் விரிவான ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது வெளியே வந்ததுன்னா பாகிஸ்தான் ராணுவத்தின் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை சீர்கெடும். அதன் காரணமாக இன்று வரை அது வெளிப்படுத்தவில்லை. ஹமிதுர் ரஹ்மான், நான் ஏற்கனவே சொன்ன போல அவர் சப்மிட் பண்ண ரிப்போர்ட். இன்ஃபேக்ட் ஹமிதுர் ரஹ்மான் இஸ் பங்களாதேஷி, பெங்காலி. சோ இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வெளியே வரல. ஒருவேளை புட்டோ இதை வெளியே கொண்டு வந்திருந்தா நிறைய பேர் ஜெனரல்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. குறிப்பிட்டு சொன்னா டிக்கா கான் போன்றவர்கள் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியாக என்றுமே ஆக்கப்பட மாட்டார்கள். இன் ஹைண்ட்சைட்
புட்டோஸ் மிஸ்டேக் காஸ்ட் ஹிம் ஹிஸ் லைஃப். ம். புட்டோ செய்த தவறு, பாகிஸ்தான் ராணுவம் பண்ண தவறை மறைக்க போய் அது அவர்களுக்கு துணையாக நின்றதால் அதே ராணுவம் புட்டோவை செய்த பாவங்களோ என்னவோ தெரியல, புட்டோவும் அதே விதத்தில் பழிவாங்கப்பட்டார் ராணுவத்தால். ம். தன் பதவி வெறிக்காக புட்டோ செய்த தவறு ஒரு விதத்தில் இந்த பங்களாதேஷ் சண்டை. உலகமறிந்து பேசும் பல பேர்கள், பல தலைவர்களை நாம் பேசியிருக்கோம் இந்த சண்டைய பத்தி. ம். சைலண்டா, உலகத்துக்கு தெரியாம, யாருக்குமே ஒரு பெரிய ஒரு அலட்டல் இல்லாம அவரோட கடமைய செவ்வனை செய்த பாகுபலின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் என்னைக்கு இந்திய விமான தளவாடங்களை தாக்கப் போகிறது என்று முன்கூட்டியே அறிந்து விமானப்படைக்கு தெரிவிப்பதில் முக்கிய பங்கு ஆற்றியது. அன்றைய தலைவர் ராமேஸ்வர்நாத் காவ், ஆர்என் காவ், தி லெஜெண்டரி காவ். இன்ஃபேக்ட் ராவையே கவுபாய்ஸ் ஆஃப் ரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. KAO கவுபாய்ஸ் ஆஃப் ரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அமைப்பானது எந்த விதத்துல இந்த சண்டைக்கு பெரிய பலமா இருந்தது என்றால், ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ள அந்த அரசியல் தலைவர்கள் அங்க இருக்கும் பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்துகிட்டு முக்திபாணியை ட்ரெயின் பண்ணுவது முதல் கொண்டு நாச வேலைகள் முக்திபாணியை யூஸ் பண்ணி ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ள நாசவேலைகள் செய்வதற்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தினார்கள். இதற்கு பின்புலமாக செயல்பட்டது அன்று. இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு இவர் அன்னைக்கு பண்ணிய சேவை, அவரோட அமைப்பு பண்ணிய சேவை ஒரு பெஞ்ச்மார்க் ஆச்சு. இன்ஃபேக்ட் ஜார்ஜ் புஷ் சீனியர், அவர் சிஏஓட டைரக்டரா இருக்கும்போது இவரை ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பை மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்ஃபேக்ட் RNDWக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் நம்ம நிறைய பேர் கொடுக்க தவறி இருக்கும். இன்னும் சொல்ல போனா 1977 RNDW அன்றைக்கு இருந்த சில ஆட்சியாளர்கள் அவர்களை குறைந்து மதிப்பிட்டார்கள். பட் RNDW என்ற அமைப்பு அன்றும் இன்றும் என்றென்றும் சைலண்ட் வாரியர்ஸ் ஆஃப் இந்தியா. No, I can't say violent. They are silent warriors of India. 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார்ல எல்லா பிரின்சிபல்ஸ்லயுமே ஒரு வைட்டல் பிரின்சிபல் இன்டெலிஜென்ஸ். இன்ஃபேக்ட் காவோட அபிஷியல் மெமோயர்ஸ், அதாவது அவரோட எழுதின பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் 2025 வரை வெளியே கூடாது என்று அவர் எழுதியிருக்கார். அதன் காரணமாக 2025 வந்தால் பல விஷயங்கள் 1971 சண்டை தொடர்பாக வெளிவரும். இன்க்ளூடிங் பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு உதவியவர்கள் யார், ஆட்சியில் உதவியவர்கள் யார், எங்கெல்லாம் RNDW அன்று இன்ஃபில்ட்ரேட் செய்தது, இந்தியன் ஸ்பைஸ் இன் பாகிஸ்தான் இன்க்ளூடிங் இன் பாகிஸ்தானி கவர்மெண்ட் டீக்ளாஸ். ஏன்னா 50-60 வருஷம் ஆயிடுச்சு. அதுல பாதி பேர் என்ன, கிட்டத்தட்ட 90% ஆஃப் தம் வுட் நாட் பி அலைவ். நான் சொல்றது சீனியர் லெவல்ல தான் அவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அன்றைய ஆட்சி அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு 50 வயது 60 வயது 55 வயது கிட்ட இருக்கும். சண்டை முடிஞ்சே 55 110 வருஷம் எல்லாம் சான்ஸ் இல்ல. சோ பல பேர், ஏன் காவ் himself is no more, அவர் காலம் சென்று பல ஆண்டுகள் ஆயிருக்கு. சோ அத வெளிவரும்போது நிறைய உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வரும். சோ நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்துல இதே டைம் நெக்ஸ்ட் இயர் டீக்ளாசிஃபை பண்ணிடுவாங்களா சார்? ஆயிடும்னு நினைக்கிறேன். சோ இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. சோ காவோட சொந்த எழுத்துக்களிலிருந்து நம்மளுக்கு நிறைய உண்மைகள் அன்றைய சண்டையை குறித்து நம்மளுக்கு தெரிய வரலாம். கண்டிப்பா சொல்லப்படாத உண்மைகள், இன்றைய அளவு சொல்லக்கூடாத உண்மைகள். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் விஜய் திவஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி.
இந்தியாவுடைய அந்த வீர தீர சாகசங்கள் 1971 நம்ம என்ன செய்தோம், எப்படி அந்த வெற்றி என்பது கிடைத்தது. ஏன்னா வெற்றி என்றால் அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு, எத்தனையோ மக்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இது குறித்து விரிவாக பேசியிருக்கோம். இந்த ஒரு வீடியோ என்பது ஒரு டாக்குமெண்டட் எவிடன்ஸாக எப்போது வேணாலும் 1921 இந்தியா எப்படி வென்றது என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை பார்க்கலாம் அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.